முத்திசேர் சிவபுர முதல்வன் எம்மையால் சத்தியஞானிதன் சரணம் போற்றுவார். மெய் என்பர்களே, மக்களை நன்னெறிப்படுத்தவும் பிற உயிர்களிடத்து அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு பாராட்டவும் நற்பண்பினை வளர்ப்பதற்காகவும் திருவருளால் தோற்றுவிக்கப்பட்டவை வேத ஆகம தோத்திர சாத்திர நூல்களாகும். இதிகாச புராண நூல்களும் இவற்றுக்கு இயைபுடையதே. உயர்வெளி சமயமாகிய சைவ சமயம் மிக தொன்மையானது, பின்பற்றப்படுவதற்கு மிக எளிதானது. எவரேனும் தாமாக லாடத்திட்ட திருநீரும் கண்டிகையும் கண்டால் ஓராது சிவன் எனவே பேணி போற்றி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நெறியினை உணர்த்துவது. மக்கள் மட்டுமின்றி மாக்களும் வழிபட்டு பேறு பெற்ற சிறப்புடைய ஒரு சமயம் என்றால் அது சைவ சமயம். திருவாரூர், திருவானைக்காவல், திரு எறும்பியூர் தல வரலாறுகள் இதை நமக்கு நன்கு உணர்த்துகின்றன. காலத்தால் முற்பட்ட சைவ சமய கோட்பாடுகள் எக்காலத்திற்கும் பொருந்துவன, வாழ்வியலுக்கு வழிகாட்டுவன. இந்த சைவ சமய கோட்பாடுகள் தத்துவங்களை விரிவாக விளக்கி கூறுவன. சைவ தத்துவம் 24 தத்துவங்களுக்கு மேலும் 12 தத்துவங்களை விரிவாக எடுத்து கூறுகிறது. ஆன்ம தத்துவத்துக்கு மேல் சுத்த தத்துவம், சிவ தத்துவம் கண்ட சைவ சமயமே தத்துவத்தினை உண்மையாக உணர்ந்த சமயமாகும். இதனையே அப்பரடிகள் திருப்புகலூர் தேவாரத்தில் தத்துவம் தலை கண்டறிவார் இல்லை, தத்துவம் தலை கண்டவர் கண்டிலை, தத்துவம் தலை நின்றவர்க்கு அல்லது தத்துவன் அவன் தன் புகழூரனே என்று அழகாக குறிப்பிடுகின்றார். மேலும் இறைவன் மெய்யர் மெய் நின்றவர்க்கே, அல்லாதவருக்கு என்றும் பொய்யர் புகழூர் புரிசடையாரே என்று அற்புதமாக விளக்கி அருள்கின்றார். ஆக இங்கே மெய்யர் மெய் நின்றவர்க்கே என்று சிறப்பித்து கூறப்படுவதன் மூலம் உண்மையான அன்பு நெறியே மேலானது என்பது உணர்த்தப்படுகிறது. இந்த மெய்யர் மெய் நின்றவர்க்கே என்ற தொடர் உணர்த்துவதன் மூலம் நாம் இறைவன்பால் அன்பு கொள்வதற்கு மொழி தடை இல்லை. எந்த ஒரு நன்னெறி நிற்றலே போதுமானது. அந்த நன்னெறி நிற்பதற்கு முதலில் நமக்கு நற்சிந்தனை கிடைக்க பெற வேண்டும். நற்சிந்தனைக்கு நமக்கு அரண் வழிபாடும் அடியார் வழிபாடும் இன்றியமையாதன. அதையே சிவபுண்ணிய பசுபுண்ணிய செயல்கள் என்று குறிப்பிடுகின்றோம். சிவ பூஜை செய்தல், சிவாலய வழிபாடு செய்தல், சிவாலயங்களை புனரமைத்தல், உழவார பணி செய்தல் முதலான செயல்கள் சிவபுண்ணிய செயல்களாகும். அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல், ஏழை எளியோருக்கு உதவுதல், நற்காரியங்களுக்கு துணை புரிதல் முதலான செயல்கள் பசுபுண்ணிய செயல்களாகும். இதனை நமது கோவில்பட்டி மாணிக்க வாசகர் சபையினர் வெகு சிறப்பாக தன் ஆர்வத்தோடு அழகர செய்து வருகின்றார்கள். இது மிகவும் போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அண்மை கால நிகழ்வுகள் நமக்கு வருத்தத்தை தந்தாலும் கூட இந்த ஆகமம் அந்நிய மொழியும் அல்ல, வேதம் வேண்டாத மொழியும் அல்ல என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் அறிவார்கள். நமக்கு சற்று முன் பேசிய சுவாமிகள் கூட தெளிவாக குறிப்பிட்டார்கள் சில நிகழ்வுகளை. அது நமக்கு உணர்த்துவது என்ன? முறையாக பயின்றிருப்பாரேயானால், அதன் வழி நிற்றிருப்பாரேயானால், இது போன்ற தெளிவின்மையால் ஏற்படுகின்ற சந்தேகங்களோ, திருநீரும் உருத்திராக்கமும் அணிந்திருப்பவருக்கு திருமுறைதான் உயர்வு என்றோ கொள்ள மாட்டார்கள் என்பது அவரும் உணர்ந்தறிவார். நாம் நடத்துகின்ற வேத சிவாகம தேவார பாடசாலையில் தேவார பயிலும் மாணவருக்கும் வேதத்தையும் ஆகமத்தையும் பயிற்றுவிக்கின்றோம். வேதம் பயிலும் ஆகமம் பயிலும் மாணவருக்கும் திருமுறைகளை பயிற்றுவிக்கின்றோம். எதனால்? அதனுடைய உண்மை நிலையை அவர்கள் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று. சிவாச்சாரியார்கள் பொதுவாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது பொதுவான கருத்தாக இருக்கலாம். ஆனால் நன்கு கற்றறிந்த சிவாச்சாரியாராக அவர் இருப்பாரேயானால்
அந்த சிவ தத்துவத்தை உணர்ந்திருப்பாரே ஆனால் அவர் வேதத்திற்கும் உரிய முக்கியத்துவம் தருவார், ஆகமத்தையும் அழகுற நடத்தி வைப்பார். கிரியை செய்பவருக்கு சொல்லுகின்ற முறையும் தெரிய வேண்டும். உபதேசம் பண்ணுவது எளிது, அதன் வழி நடப்பது சற்று கடினம். எனினும் நமது அருளாளர்கள் காட்டி சென்ற அந்த அற்புதமான வழியினை நாம் பின்தொடராததன் நிலையே இன்றைக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலை. ஒரு குறிப்பிட்ட சாரரை மட்டும் நாம் குறை கூறி பயனில்லை, நாம் அவர்களுக்கு உணர்த்த தவறிவிட்டோம் என்பதே உண்மை. இன்றைக்கு நமக்கு முன் அற்புதமாக உரையாற்றிய நமது அன்பிற்குரிய திரு பட்டமுத்து அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள். தினத்தந்தி தமிழும் தினமணி தமிழும் தமிழ் அல்ல, திருமுறைகளே தமிழ். என்ன காரணத்தினாலோ இது தெய்வ தமிழ் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டதால் அரசியல்வாதிகளாலும் அதன் வழி செல்கின்ற அறநெறி உணராதவர்களாலும் இந்த தமிழ் புறந்தள்ளப்பட்டு விட்டது. உண்மையிலேயே இடைக்காலத்தில் சைவத்தையும் தமிழையும் இந்த நமது பண்பாட்டினையும் உயர்த்தியது என்றால் இந்த தெய்வ தமிழ்தான். ஞானசம்பந்தர் மிக ஒரு சிறிய குழந்தைய நிலையில் கூட ஒரு பெரிய பாண்டிய அரசனையே தலை நிமிரச் செய்து சைவத்திற்கு மாற்றினார். அங்கே சைவ சமயம் மட்டுமல்ல, பண்பாடு கலாச்சாரம் உள்ளிட்ட தமிழ் மொழி உள்ளிட்ட அனைத்து வளர்ச்சிக்கும் அவர் வித்திட்டார். அழகாக விரிவாக நமது அன்பர் வட்டமுத்து அவர்கள் குறிப்பிட்டது போல பல்லவ மன்னனே பயந்து ஒடுங்குகின்ற அளவுக்கு நமது நாவுக்கரசர் பெருந்தகை இருந்த இடத்தில் இருந்தபடி அழகுற அற்புதங்களை எடுத்து சொல்லி நன்னறியினை புகட்டினார். இந்த நன்னறிப்படுத்துதல் மிக அத்தியாவசியமானது. உலகியலில் கணினி வழி கல்விக்கும் பொறியியல் கல்விக்கும் மருத்துவம் சட்டம் சார்ந்த அறிவு நூல்களை கற்பதற்கு நமது பிள்ளைகளுக்கும் நமது இளைய சந்ததியினருக்கும் நாம் அளிக்கின்ற ஊக்கத்தினை இந்த அருளியல் நிலைக்கு அவர்களை ஆட்படுத்துவதற்கு எத்தனை வீடுகளில் திருமுறைகள் ஒலிக்கின்றன. இன்றைக்கு திருமுறைகளை நாம் வளர்க்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ திருக்கோயிலுக்கு செல்வதும் திருமுறைகளை பாடுவதும் நமக்கு வயதானவர்களுக்கு மட்டுமே உரியது என்று இல்லாமல், கோயில்பட்டி அன்பர்களை நான் சொல்லவில்லை, தமிழ் வளர்த்த திருக்கோயில்கள் நிறைந்த சோழ மண்டலமே இன்றைக்கு தடுமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது எனில், உலகியலுக்கு கணினி வழி கல்வியும் மருத்துவம் சார்ந்த விஞ்ஞான கல்வியும் சட்டம் சார்ந்த கல்வியும் தேவை என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மனிதன் நெறிப்படுவதற்கு இந்த சமய கல்வியாகிய திருமுறைகள், வேத ஆகம தோத்திர சாத்திர நூல்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இதையேதான் நமது 17வது குருமகா சன்னிதானம் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக விரிவாக அந்த அப்பரடிகள் விழாவிலே சைவ சமய பயிற்சி வகுப்பினை வேத ஆகம தோத்திர சாத்திர கருத்துக்களை தக்க வல்லுநர்களை கொண்டு 7 நாட்கள் 2 அமர்வுகளாக திறம்பட நடத்தி இன்றளவும் அவர்கள் வழிகாட்டுதலினை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் அடிக்கடி கொடுப்பிடுவது உண்டு. கோயிலுக்கு சென்றோம், விழாக்களை கண்டோம் என்பது மட்டுமல்ல, அந்த விழாவின் தத்துவத்தை நாம் உணர வேண்டும். நமது வாழ்வியல் தத்துவத்தையே நாம் உணரவில்லையே. நமது வீட்டில் செய்கின்ற ஒவ்வொரு சடங்கிற்கும் ஒரு உள்ளர்த்தம் உண்டு. உபநயனம் அந்தணர்கள் வீட்டில், சைவ மக்கள் வீட்டிலே மேற்கொள்கிற அந்த தீட்சை தொடங்கி அவர்கள் அந்த கடைசி நிலை திருவடி பேறு எய்துகின்ற நிலை வரை நாம் திருவருளை முன்னிறுத்திய எல்லா செயல்களையும் செய்கின்றோம் என்ற அரிய உண்மையை நமது இளைய சந்ததியினருக்கு நாம் உணர்த்த வேண்டும். அதில் தவறுகின்றோம். மற்ற இனம் மொழி நமக்கு பாகுபாடு அல்ல. எல்லா மொழியையும் எல்லா இனங்களையும் தன்னகத்தே கொண்டு, இன்னும் சொல்ல போனால் தர்க்க ரீதியாக பிற சமய கொள்கைகளை எடுத்து கூறி சைவ சமயமே உயர்ந்தது நிலையானது என்று நமது அருளாளர் பெருமக்கள் அற்புதமாக காட்டி சென்றுள்ளார்கள். நாம் அதன் வழியும் செல்வதில்லை, புது வழியிலும் பயணிக்க தெரிவதில்லை. நமது வழி பயணம் நிலை கொள்கையற்றதாக
நோக்கமற்றதாக செல்வதன் பயன்தான் இன்றைக்கு இந்த அவல நிலை. அப்பர் சுவாமிகள் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று தமக்காக சொல்லவில்லை, நமக்கு பின்வரும் சந்ததியினரை நினைத்து தீர்க்க தரிசனத்தோடு அவர் அந்த சொல்லை எடுத்து ஆண்டு இருக்கிறார் தமது திருமுறையிலே. வேதம் சொல்வது என்ன, ஆகமம் சொல்வது என்ன, அவ்வளவு காலத்திற்கு ஏற்ப வேத ஆகம திருமுறை புராண இதிகாச கருத்துக்கள் வாழ்வியலுக்கு வழிகாட்டி வந்துள்ளனவே தவிர மொழி பேதத்திற்கோ இன பேதத்திற்கோ வித்திடவில்லை. நமது குறுகிய மனப்பான்மையினாலும் தெளிவற்ற மனப்போக்கினாலும் தான் நாம் இது போன்ற நிலையை நாம் தெரியாமல் மேற்கொள்கின்றோம். யாரிடமும் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கு அரைகோவல் விடுகின்ற அந்த அறிவிலிகள் சிந்தித்து பார்க்கட்டும். ஆதீனங்கள் அழுத்தம் திருத்தமாக சமயப்படியை செவ்வனே செய்து வருகின்றன. அதை உணர்கின்ற பக்குவம் உனக்கு இல்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக ஆதீன கர்த்தர்களின் தனிப்பட்ட ஒரு செயலையோ அல்லது ஒரு விழா மேடையில் நிகழ்த்துகின்ற உரையினையோ மேலோட்டமாக பாராதீர்கள். அதனுடைய உள் கருத்தினை சிந்தித்து பாருங்கள். அந்த சிந்திக்காததன் விளைவுதான் இன்றைக்கு வழக்கு நீதிமன்றம் வரை சென்றிருப்பதனுடைய அவலம். நமக்கு எல்லா சமயங்களும் ஒன்றே, பிற சமயங்களையும் மதிக்க நமது சித்தாந்த சைவம் நம்மை வழி நடத்துகிறதை தவிர எந்த சமயத்தையும் புறக்கணிக்க சொல்லவில்லை. அது இஸ்லாமாகட்டும், கிறிஸ்தவமாகட்டும், சமணமாகட்டும், புத்தமாகட்டும், எல்லாவற்றையும் மதிக்க சொல்லுகின்றது. அவரவர்களை அவரவர்கள் நெறியில் செல்ல நீ துணை செய் என்றுதான் நமக்கு சித்தாந்தம் கூறுகின்றது. அந்த சித்தாந்த தெளிவின்மை காரணமாக தான் இன்றைக்கு மத மோதல்களும் இன மோதல்களும் மொழி பேதங்களும் தலை தூக்கி நிற்கின்றன. ஒவ்வொரு நூல்களையும் ஞான நூல்களை நாம் கற்க வேண்டும். நமது சுய லாபத்திற்காக அல்லது மேடை பேச்சுக்காக ஒன்று இரண்டு விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு மேலோட்டமாக நாம் தர்க்க விவாதங்கள் விதண்டாவாதங்கள் செய்து கொண்டிருக்கின்றதால் தான் அதை புரிய வைக்க, அதை புரிந்துணர செய்கின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படுத்திட இது போன்ற அன்பர்கள் முயல்வார்களே ஆனால் முடியாதது ஒன்றுமில்லை. அதற்கு கோயில்பட்டு மன்ற அன்பர்களே முன்னிற்கலாம். நமது பட்டமுத்து ஐயா அவர்கள் வழி நடத்தலாம். ஏனெனில் அவர்கள் அந்த அளவுக்கு தனி ஒரு நபராக இருந்து கொண்டு இந்த தென் தமிழ்நாட்டில், ஏனெனில் பொதிகை தமிழ் வளர்த்த பூமி அல்லவா, தமிழ் என்ன சொல்லுகின்றது, தமிழ் தமிழ் என்று சொல்லுகின்றோமே, எல்லோரையும் மதிக்கவும் எல்லோரையும் சமமாக பாவிக்கவும் கற்றுக் கொடுக்கிறதை தவிர வேதத்தை வேண்டாத மொழி என்றோ ஆகமத்தை அந்நிய மொழி என்றோ ஒதுக்க சொல்லவில்லை. இவர்கள் குறிப்பிடும் போது சொன்னார்கள் வேதத்தின் சாரம். ஏன் அவ்வளவு காலத்திற்கு அவ்வளவு சூழ்நிலைக்கு அந்தந்த மக்களுக்கு புரிகின்ற அளவிலே அந்த வேத நூல் அன்றைக்கு சொல்லியது, ஆகம நூல் அதை வழி நடத்தியது, தோத்திர நூல் திருமுறைகள் சொல்லியது. அதனை பிறகு மெய்கண்டார் முதலான அருளாளர் பெருமக்கள் சாத்திரத்திலே மீண்டும் எளிமைப்படுத்தியுள்ளார்கள். நமது ஆதீன குரு மகா சன்னிதானங்கள், ஆதீன முதற் குறவர்கள் இன்னும் சற்று எளிமைப்படுத்தி ஒவ்வொரு ஆதீனத்திற்கென்றும் தனி நூல்களை மிக எளிமையாக, ஏனெனில் உலகம் கணினிமயமாக கூடும், இது ஒரு அவசர கால யுகம், கலியுகம் தோன்றப் போகிறது என்கின்ற முன்னுணர்வில் அவர்கள் மிக மிக எளிமைப்படுத்தி சென்றுள்ளார்கள். நாம் முதலிலே சொன்ன குரு வணக்க பாடல் சிவபுண்ணிய தெளிவிலே நமது குரு முதல்வருக்குரிய குரு வணக்க பாடலாக எழுதப்பட்டுள்ள அந்த மறைஞான தேசிகரால் எழுதப்பட்டுள்ள ஒரு அரிய பாடலாகும். அந்த சிவபுண்ணிய தெளிவு என்ன சொல்கிறது? உங்களை சாதாரண நிலையில், உங்களுடைய உலகியல் நிலையில் நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல காரியம் கூட பல மடங்கு நன்மையை தரும். இன்றைக்கு அழகாக அந்த பட்டின பிரவேசம் என்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நிகழ்த்தி காட்டினீர்கள். என்ன சொல்கிறது? அறியாத நிலையில் செய்கின்ற ஒரு நற்செயல் கூட 100 மடங்கு 1000 மடங்கு பலனை தருகின்றது. தெரிந்தே செய்கின்ற ஒரு தவறு
அதே போல 1000 மடங்கு பின்னடைவை தருகின்றது. ஏனெனில் உன்னால் இயன்றதை செய், இப்படித்தான் செய் என்று நமது சைவ சித்தாந்தமோ சைவ சமயமோ சொல்லவில்லை. ஒன்றும் சொல்லவில்லை. என்றால் ஆச்சாரியன் இடத்து பின் செல், அவனுடைய பாதுகைப்பட்ட மண்ணை தொடர்ந்து செல், அது உனக்கு புண்ணியம். திருவீதி உலா எழுந்தருளுகிறாரா எம்பெருமான், அவருக்கு குடை திருச்சின்னங்கள் வாசித்து செல், அதற்கு ஒரு சிவ புண்ணியம். அதுதான் இந்த சிவபுண்ணிய தெளிவு விளக்குகின்றது. பாதுகைகள் கொடுப்பதிலிருந்து, குடை பிடிப்பதிலிருந்து, வஸ்திரதானம் வழங்குவதிலிருந்து எல்லாவற்றையும் தருகிறது. நமக்காக செய்வது தர்மம், முன்னோர்களுக்காக செய்வது தானம். இந்த இரண்டில் எதை உனக்கு இயலுமோ, எவ்வகையில் முடியுமோ, யாரையும் வருத்தி கொண்டு ஒரு காரியத்தை செய்ய சொல்லவில்லை. இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த மாணிக்கவாசக மன்ற அன்பருடன் உரையாடி கொண்டு இருந்த காலத்தில் திரு சங்கரன் அவர்கள் நம்மிடையே குறிப்பிட்டார்கள், மிக அற்புதமாக செய்கிறீர்கள், திருமுறை விழாவை ஏன் திருமுறை மாநாடாக நடத்தக்கூடாது என்று வினவிய போது அவர்கள் அளித்த விளக்கம் நமக்கே வியப்பை தந்தது. ஏனெனில் இதற்கான சில ஃபார்மாலிட்டிஸ், வரையறைகள் எங்களால் மேற்கொண்டோமானால் நாங்கள் செல்கின்ற நோக்கம் பிறழ்படும். அதற்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமே தவிர இந்த மாநாட்டை 2 நாள் நடத்துவதற்கு உரிய அனுமதி பெறுவதில் தொடங்கி மாநாட்டு கணக்கு வரவு செலவுகளை சமர்ப்பிப்பது வரை, மேலும் தீர்மானங்களை அரசுக்கு அனுப்பி வைத்து அதில் என்ன பதில் வருமோ என்று காத்திருப்பது வரை நம்மால் இயன்ற பணியை அவர் சொல்லவில்லை, நாம் சொல்லுகின்றோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் அருளிய வண்ணம் பணியினை மட்டுமே சிறமேற்கொண்டு செல்கின்றீர்கள். இதற்கு ஒரு நல்ல பலன் உண்டு. நல்ல, அதாவது ஒரு குடும்பத்தினுடனும் குழந்தைகளுடனும் ஒரு விழா அரங்கில் நான் புதுச்சேரிக்கு பிறகு இங்கே கோவில்பட்டியில் காண்கின்றேன். புதுச்சேரி 12 திருமுறை மன்றத்தினர் சொந்த இல்ல விழாவை போன்று அந்த 12 திருமுறை விழா நிகழ்வுகளை நடத்துகின்ற பாங்கு நாம் தலைமையேற்று விழாவில் கலந்து கொண்டமையினால் நமக்கு தெரிய வந்தது. அதைவிட சிறப்பான ஒரு தென் தமிழ்நாட்டில் நாம் இன்றைய காண்கின்றோம். இதற்கு நாம் மிகவும் உங்களை எல்லாம் பாராட்டி மகிழ்கிறோம். இது போன்ற நிலை தொடர வேண்டும். அடியார்கள் தன்முனைப்பின்றி செயல்பட வேண்டும். மகாகவி காளிதாசரை விட சிறந்த கவிஞர் இதுவரை உருவானதாக நமக்கு தெரியவில்லை. ஏனெனில் அந்த மகாகவி காளிதாசரே தாம் இயற்றிய காவியத்தை தொடங்குகின்ற போது சொல்கிறார், எளியனாகிய சிறியனாகிய நான் இந்த காவியத்தை எப்படி முடிக்கப் போகிறேனோ திருவருள் துணை நிற்க வேண்டும் என்ற பொருள்பட பசூரிய பிரபவோ வம்சகா பசால்ப விஷயா மதிஹி திதீர்ஷுர் துஸ்தரம் மோகாத் உடுப்பேன் அஸ்மி சாகரம் மந்த கவியச பிராப்தி கமிஷ்யாம் உபகாசியதாம் பிராம் சுலப்யே பழைய லோபாத் உத்பாகுரிவ வாமனகா என்று குறிப்பிடுகின்றார். பசூரிய பிரபவோ வம்சகா, பெரிய சூரிய வம்சமான ரகுவம்ச கதையை காப்பியத்தை பசால்ப விஷயா மதிஹி, நான் சொல்ப அறிவு உடைய நான், திதீர்ஷுர் துஸ்தரம் மோகாத் உடுப்பேன் ஆஸ்மி சாகரம், பெரிய சாகரம் இந்த கடலை நான் சிறிய துடுப்பு கொண்ட படகு மூலம் எப்படி கடக்க முயல்வது அறியாமையோ அது போன்ற சொல்ப அறிவை கொண்டு நான் இந்த ரகுவம்ச காவியத்தை படைக்க முயல்வது அறியாத நிலையில் தான் செய்கின்றேன் என்று தன்னடக்கத்தோடு அந்த காப்பியத்தை தொடங்குகின்றார். மந்த கவியச பிராப்தி கமிஷ்யாம் உபகாசியதாம் பிராம் சிலப்பே பலே லோபாத் உத்பாஹுரிவ வாமனகா, எளியனாகிய நான், இந்த மந்த புத்தி உள்ள குறைந்த அளவே அறிவுள்ள நான் எந்த அளவுக்கு இந்த காப்பியத்தை நிறைவு செய்ய போகின்றேன் என்று தனது காப்பிய தொடக்கத்திலே அவர் தன்னை மிகவும் தன்னடக்கம் கொண்டவனாக செய்கின்றார். ஒரு தன்னால் இயலக்கூடிய ஒரு காப்பியத்தை படைக்கக்கூடிய ஒரு கவிஞரே, அதுவும் மகா கவியாக போற்றப்படக்கூடிய ஒரு காளிதாசரே தன்னடக்கத்தோடு தன் முனைப்பின்றி தான் செய்கின்ற முயற்சி வெற்றி பெற முயலும் போது இறைவனால் அருளப்பெற்ற இந்த மானுட வாழ்வியலை கடக்க வேண்டிய நாம் எந்த அளவுக்கு தற்சார்பற்ற நிலையில் தொண்டு புரிய வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். இது போன்ற நல்ல விஷயங்களை நாம் எந்த நூலில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர
மொழி இன வேறுபாடு கொண்டு நம்மை நாமே பின்னடைவு செய்து கொண்டு நமது இளைய சந்ததியினருக்கும் நல்வழி காட்ட தவறி ஒரு மாபெரும் தவறை செய்யலாகாது. நெறியல்லாத நெறியை புறந்தள்ளுவதிலே நாம் முன்னிற்க வேண்டும். அது இது போன்ற அடியார்கள் கூட்டம்தான் அமைதியாக செய்ய இயலும். பட்டமுத்து ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல நந்தி தேவரே கேட்கின்றார். அந்த நந்தி தேவர் ஏன் கேட்கின்றார்? உலக நலனுக்காக, உலக உயிர்களுக்காக கேட்கின்றார். இறைவன் மீது கொண்ட பற்று மட்டும் அதற்கு காரணமல்ல. சகல ஜீவராசிகளும் வேறுபாடற்ற நிலையில் அந்த திருவருளை பெறுவதற்கு ஒருவருக்கொருவர் தடையாக இருத்தல் ஆகாது என்ற உயரிய நோக்கத்தில் கேட்கின்றார். இதை நாம் உணர வேண்டும். மாற்றாரை குறை சொல்வதை விடுத்து நாம் நமது சந்ததியினரை நல்வழிப்படுத்த முயலுவோமானால் இது போன்ற அவல நிலைகள் தாமாக அகலும். நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் 17வது குருமூர்த்திகள் எடுக்கின்ற எந்த செயலையும் திருவுருளை முன்னிறுத்தி தொடங்கினோமானால் அந்த செயல் முழுமை பெறுவதோடு வெற்றி பெறும் என அழகுற சொல்லுவார்கள். திருஞான சம்பந்த பெருமான் அருளிய வண்ணம் பெருநெறியாகிய சைவ நெறி. ஏன்னா மற்ற நெறி அவர் பெருநெறின்னு சொல்லல. நம்ம உயர்த்தி சொல்லுவோம், மற்றவர்களை பற்றி நாம் தாழ்த்த வேண்டாம். பெருநெறியாக அந்த சைவ நெறியை பின்பற்றப்படுவதற்கு அடிப்படையாக நாம் கொள்ள வேண்டியது இரண்டு: பணிவு, தொண்டு. இந்த பணிவும் தொண்டும் தான் நம்மை நெறிப்படுத்தும், நல்ல நெறியிலே எட்டி செல்லும். இங்கே இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அனைவரும் குறைந்தபட்சம் அவரவர்களது இல்ல குழந்தைகளுக்காவது நமது நூல், ஒவ்வொரு மதத்திற்கும் உரிய வேதம் என்று சொல்வது போல வேதம் பொது, ஆகமம் சிறப்பு என்ற நிலையிலே நமக்கு அடிப்படை நூல் 14 சாத்திரங்கள், 12 திருமுறைகள், அதுவும் வேத வழிபட்ட சைவம் என்றே நாம் சிறப்பிக்கப்பட்டுள்ள அந்த சித்தாந்த சைவத்திற்கு வேதம், ஆகமம் சார்புடைய இந்த 14 சாத்திரங்களையும் 12 திருமுறைகளின் பெயரையும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு. அந்த திருமுறை நூல்களையும் சாத்திர நூல்களையும் ஒரு வரியாவது எழுதி போடுங்கள். அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறள் சொல்லித் தருவது போல எளிய வடிவிலான இந்த சிவஞான போதத்தையும் உண்மை விளக்கம் முதலான நூல்களையும் திருவுந்தியார், திருக்கழுற்றுப்படியார் போன்றவற்றையும் நீங்கள் சாதாரணமாக இயல்பாக அவர்களுக்கு அந்தந்த இல்லத்து பெரியவர்களே வழி நடத்தலாம். இதை முதலில் தொடங்குங்கள். இதை ஒரு பிரஜையாக, ஒரு உறுதிமொழியாக இன்றைக்கு நீங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நமது அவா. இது போன்று நாம் தொடங்கினோமானால் ஊர்தோறும், முதலில் வீதிகள் தோறும், அடுத்து நகரங்கள் தோறும், அடுத்தது நாடுதோறும் தானாக பரவும். 2 பெரு மகா சன்னிதானங்கள் எழுந்தருளி முன்னின்று நடத்துகின்ற ஒரு தமிழ் வழிபாடு திருமுறை உயர்ந்தது என்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற ஒரு விழாவிலே கேட்ட ஒரு செய்தி நமக்கு வேதனையை தந்தது. வள்ளலார் அருளிய திருவருள்பா எத்தனாவது திருமுறை என்று ஒரு தமிழறிஞர் கேட்கிறார் என்றால் பட்டமுத்து ஐயா அவர்கள் சொல்லியதில் தவறில்லை. இப்போதைய தமிழ் அல்ல. திருமுறை தெரியாதவர், 12 திருமுறை எது என்றே தெரியாதவர் திருமுறைக்கு வக்காலத்து வாங்க அங்கே தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு பேரறிஞர், தமிழறிஞர். பெயர் சொல்வது நாகரிகம் அன்று என்பதால் நாம் குறிப்பிடவில்லை. இந்த நிலையிலே நமது தமிழை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக முரசு கொட்டுகின்றார்கள். அடிப்படை உணர்ந்து முரசு கொட்டினால் நாமும் துணை போவோம். அடிப்படை உணர்ந்தார்கள் என்றால் அவர்கள் சைவத்திற்கும் தமிழுக்கும் முரசு கொட்டுவார்கள். சைவம் வேறு, தமிழ் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது. அது போன்ற நிலைகள் நாம் நமது கவனத்திற்கு வரும்போது நாம் வேதனைப்படுவதை தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை. ஏனெனில் சைவ ஆதீனங்கள் சிலவற்றையே பிராமணர்கள் மடம் என்று குறிப்பிடும் அளவுக்கு நமது தமிழர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தருமபுரம், திருவாவடுதுறை
திருப்பனந்தாள், வேளாக்குறிச்சி, தற்போது பட்டியலில் செங்கோலாதீனமும் சேர்ந்துள்ளார்கள். பிராமணர்கள் மடமும் சில மடாதிபதிகளும் மடத்தை சார்ந்த தமிழறிஞர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேடை பேச்சிலே. எப்படி இருக்கிறது? பிராமணர் எங்கிருந்து வந்தார்? அந்தனரை ஆதரிக்க சொல்லி நமது திருமூலர் சொல்லுகின்றார் என்றால் எதற்காக? அந்த அறவழி மேலோங்க வேண்டும் என்பதற்காகவே அன்றி அந்தணர்கள் என்ற தனி இனத்திற்காக அல்ல. அதை நாம் உணர வேண்டும். இது போன்ற அடிப்படை விஷயங்களை உணராமல் நமது வாழ்வியல் சட்ட வரைமுறை திருமந்திரம், லா ஆஃப் லைஃப் எட்டர்னல் என்று அதனை மொழிபெடுத்த அறிஞர் அதற்கு தலைப்பிடுகின்றார். திருமந்திரத்திற்கு பெயரே லா ஆஃப் லைஃப் எட்டர்னல். நமது வாழ்வியல் நெறிய திருமந்திரம். அந்த திருமந்திரம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நமது வேண்டுகோள். அருளாளர்கள் வேண்டும், அவர்கள் அருளிய திருமுறைகள் வேண்டும், திருமுறைகள் ஒன்றாகிய திருமந்திரம் தேவை. ஆனால் அந்த திருமந்திர கருத்து நான் முரண்பட்டுத்தான் வேதம் கடலிலே கடல் கோளால் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இப்போதே வேதம் இல்லை என்று வேதம் சொல்வதற்கு இவர்கள் யார்? இவர்கள் அடிப்படை அறிவை பெற்றிருப்பார்களே, ஆனால் இந்த கருத்தை முன்வைக்க மாட்டார்கள். வாதத்துக்கு அழைக்கிறார்கள். விரும்பத்தகாத நோக்கோடு மேடையிலே வாதத்திற்கு வரட்டும், நாம் எதிர்கொள்ள தயார். சைவ நன்மக்களாகிய உங்கள் முன்னிலையில் விதண்டாவாதத்திற்கு அல்ல. ஆக அடிப்படை உணர்வுகள் நமக்கு மேலோங்க வேண்டும். வாழ்வியல் தத்துவத்தை நாம் உணர வேண்டும். இந்த வேத ஆகம திருமுறை சாத்திர நூல்கள் நமக்கு எக்காலத்திற்கும் பொருந்துவன. வாழ்வியலுக்குத்தான் வழிவகுத்து தந்திருக்கிறது. இம்மை மறுமை இகவர சுகங்களை தரக்கூடியது நமது சைவ சமயம். அதை உணர்ந்தோமானால் நமக்கு பின்னடைவு என்பதே இல்லை. திருவருளை முன்னிறுத்தி செய்கின்ற எல்லா செயல்களும் நமக்கு வெற்றியையே தரும், நன்னறிப்படுத்தும். அந்த நன்னறிப்படுத்துவதற்கு நாம் நமது குழந்தைகளுக்கு உலகியல் ஞானத்தை புகுட்டுவதோடு மெஞ்ஞானமாகிய அந்த அருளியல் நிலைக்கும் அவர்களை ஆட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விழாவிலே பங்கு பெற்றோர்கள், இதற்கு உறுதுணை புரிந்தோர்கள், இந்த விழா சிறக்க பல்லாற்றாலும் தொண்டு புரிந்த அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து உயிர்களும் உய்வு பெற நமது வழிபடு கடவுளாகிய ஸ்ரீ அஜமா நடன தியாகேச பெருமான் திருவடி மலர்களை சிந்தித்து வாழ்த்துகிறோம். திருச்சிற்றம்பலம்.